சார் டாக்டர் வி மோகன் வந்திருக்காரு நம்ம கூட தமிழ்நாடுல இருந்து. நம்ம அவரை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சார் உங்களை பத்தி கொஞ்சம் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களால கொடுக்க முடியுமா? நான் இந்த துறையில ஒரு 50 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 18 வயசுல எங்க அப்பா கூட நான் ஜாயின் பண்ணேன். இப்போ ஒரு 53 வருஷமா இதுல டயபெட்டிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ நீரிழிவு நோயில எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நான் ஆராய்ச்சி பண்ணேன். ரொம்பவே நல்ல செய்தி சார். எனக்கு உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. இப்ப இந்த நீர்வழி நோய் அப்படின்றது வந்துட்டு செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் தான் சில லேடிஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிய வருது. இத பத்தி நீங்க இங்க பேசிருந்தீங்க கூட. இத பத்தினா உங்களோட கருத்தை நீங்க இங்க ஷேர் பண்ண முடியுமா நம்ம ஆடியன்ஸ் கூட? நீங்க சொல்றது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. அதாவது கர்ப்ப காலத்துல வரக்கூடிய நீரிழிவு நோய் சாதாரணமாக 2வது ட்ரைமஸ்டர், அதாவது 24 வாரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு சிகிச்சை முறைகள் எல்லா கைட்லைன்ஸ்லயும் இருக்கு. அதுதான் ஜிடிஎம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொன்னா 20-24 வாரத்துக்கு அப்புறம் வர்ற நீரிழிவு நோய் பிரெக்னன்சி காலத்துல கண்டுபிடிக்கிறது தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்றோம். ஆனா இப்ப சமீபத்துல ஏர்லி ஜிடிஎம், அதாவது பிரெக்னன்ட் ஆன உடனே கண்டுபிடிச்ச உடனே நீரிழிவு நோய் கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கலாம். இது 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நீரிழிவு நோய் ஏற்கனவே இருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், அவங்க கர்ப்பமான பிறகு கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் பிரெக்னன்சி. அதை பற்றி நான் பேசல. அது உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்கலாம். நான் பேசுறது மைல்டா இருக்கும், யூஸ்வலா இருக்கிற டயபெட்டிக் லெவல்ல இருக்காது, அதுக்கு கீழே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல அது வரும். அது ஏர்லி ஜிடிஎம், ஏர்லி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா சார், டெஃபினெட்லி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டான சிகிச்சை முறைகள் எடுக்கணும் நான் ரொம்பவே நம்புறேன். அண்ட் சார், இன்னைக்கு டயபெட்டிஸ் டேனால உங்களால முடிஞ்ச நம்மளோட மெசேஜ் ஆடியன்ஸ்க்காக உங்களால கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு மெசேஜ் தான். நீரிழிவு நோயை கம்ப்ளீட்டா மாத்த முடியாது. அதாவது டயபெட்டிஸ் ஃப்ரீ வேர்ல்டுன்றது ஒரு கற்பனை தான். அது ஒரு காலத்திலும் வரப்போறது இல்லை. ஏன்னா லைஃப் ஸ்பேன் அதிகமாயிட்டே போகுது. லைஃப் ஸ்பேன் அதிகமாயிட்டு போகும்போது நீரிழிவு நோய் அதிகமாயிட்டே போகும். ஆனா இந்த நீரிழிவு நோயிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராம தடுக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், என்னுடைய மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ வேர்ல்ட். இந்த வேர்ல்ட்லயே யாருக்குமே கண்ணு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது, கிட்னி, ஹார்ட், காலு, ஆம்புடேஷன் இதெல்லாம் வரவே கூடாது. So a diabetes complications free world is possible, but not a diabetes free world. ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம்.